மன்னிக்கணும், அழைக்கப்பட்ட இடத்துல ஒரு வார்த்தை நீங்கள் பேசுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் வேண்டான்னு மரியாதை இல்லாமல் சொல்லக்கூடாது அப்படின்றது சபைக்காக. ஆனால் இவருடைய நல்ல நட்புக்காக நான் உடனே செய்வேன். இவ்வளோ தூரத்தில் இவ்வளோ பெரிய இடத்துக்கு இத்தனை பேர் வந்திருக்கீங்கன்றதே இந்த புஸ்தகத்தெல்லாம் விட சக்ஸஸ் ஆன விஷயம். ஏன்னா ஒரு மனுஷன் என்னத்தை கொண்டு போக முடியும்? நம்மளோட கடைசியில் எதுவுமே வரப்போகுது, நம்ம பணமோ நம்ம குடும்பமோ எதுவுமே வரப்போகுது. சரி, இருக்கிற காலத்தில் என்ன இருக்க போகுது? வேலை செய்கிறோம், சம்பாதிக்கிறோம், பென்ஷன் கொடுக்குறாங்க, ஏதோ ஃப்ரெண்ட்ஸு, குழந்தைங்க எல்லாத்தையும் விட நம்ம கூடவே இருக்கிறது நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பு தான், நம்மளுடைய குட்வில் தான். ஒரு மனுஷன் எழுதுறது மூலம் தன்னுடைய குட்வில் மூலம் இத்தனை பேரை சம்பாதிச்சிருக்கான். ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 6:45 வாங்கன்னா எல்லோரும் வராங்க. 4:30 உள்ள கார் பார்க்கிங்கில் இடம் இல்லைன்ட்டா செக்யூரிட்டி, அவ்வளோ கார் வந்துடுச்சு சார் அப்படின்றான். அப்போது இது எனக்கு பெரிய சக்ஸஸாக இருக்குது. எழுதுகிறவனுடைய சக்ஸஸ் எங்கே இருக்குன்னா, படிக்கிறவன் ஐயா நல்லா எழுதியிருக்கியா, ஏதோ புரியுதியா அப்படின்னு சொல்கிறதையும், அவர் எழுதினாலும் எழுதாட்டாலும் நல்ல மனுஷன் சார் அப்படின்னு சொல்கிறதுல இன்னும் பெரிய வெற்றி. ஒரு எழுத்தாளனுடைய வெற்றி அவன் நல்ல மனுஷன் 10 பேராவது சொன்னாதான். அது மடிப்பாக்கத்துக்கு வாட்ச் இருக்குது, அவருடைய டீமுக்கு வாட்ச் இருக்குது. அவர் மோகன்தாஸ் சொல்கிற மாதிரி ஒரு நல்ல அணியில் கேப்டன் கஷ்டம். ஏன்னா எல்லோரும் திறமையான இருந்தவங்களாக இருந்தால் கேப்டனோட ஒத்தே போக மாட்டாங்க. நம்ம பார்க்குறோம், நேற்று கூட மேட்ச்சில் பார்த்தோம், உன்னை 7வது டவுனில் ஏண்டா இறக்கினா, இல்லை அது உள்ள பாலிடிக்ஸ் சார், அப்புறம் பேசுவோன்றான். யார் கேலரியில் உட்காந்துருக்கணும்னு சொல்கிறான், இது உள்ள வேறு பாலிடிக்ஸ் சார், அவர் தோனி ஏன் கடைசியில் இருக்கலான்றதுக்கு உள்ள பாலிடிக்ஸ்னு இவன் சொல்கிறான். இங்கே பார்க்குறவன் அப்போது ஒரு நல்ல டீமில் கேப்டனாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா எல்லோரும் ரொம்ப நல்ல பிளேயர்ஸ், நல்ல திறமையான, அதுலேயும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஆள் இருக்காருன்னா கண்டிப்பாக அவர். மோகன்தாஸோடைய அசட் என்னன்னா, அடுத்த வெள்ளிக்கிழமை ஒரு மீட்டிங் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால் முதல்ல சரி வச்சுக்கலாம், அது அந்த மாதிரி பார்க்கணும். வெள்ளிக்கிழமை எங்கே ஏது அதெல்லாம் அப்புறம் மீட்டிங் வச்சுக்கலாம், இல்லை எவ்வளோ பேர் வருவாங்க, அதெல்லாம் வருவாங்க. இது ஒரு பெரிய அசட், ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். நீங்கள் எழுதுகிற புத்தகம் 2 புத்தகம் படித்தாச்சு, இந்த புத்தகம் இனிமேல் தான் படிக்கணும். இதில் என்ன இந்த பத்திரிகைக்கார புத்தின்றது இருக்குது இல்லையா, ஏன் இவரோட புத்தகங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றதில் நான் பார்க்கேன். எப்போவுமே யார் கையில் புத்தகம் வாங்கினாங்கன்னா படிச்சுட்டு நல்லா இருக்குது நல்லா இல்லை தான், நம்மளுடைய பார்வை வேறையாக இருக்கும். இவர் புத்தகம் ஏன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது? முக்கியமான காரணம் என்னென்னா, வரிசையாக எழுதுகிற ஜானர் இல்லை, வேற ஒரு ஜானருக்கு போகிறார். எல்லாருக்கும் தெரிஞ்ச பிடிச்ச ஒரு விஷயங்களை எங்கேயாவது கொண்டு சொருகினா அந்த புஸ்தகம், அந்த நாவல், அந்த கதை சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ட்ரிக்கை ரொம்ப நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காரு. சாப்பாடு சமாச்சாரத்தை சொன்னால் 2 விஷயம் பார்த்து தான், ஒன்று நல்ல சமையல் தெரிஞ்சவங்க, இல்லாட்டி நல்லா சாப்பிட தெரிஞ்சவங்க. இப்போ எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு தெரியாது, சமையலை பற்றி ஒன்றும் தெரியாது, ஆனால் சாப்பிட்றதுல என்ன இருக்குது அப்படின்னு தெரியும். இது நேற்று மாதிரி இல்லையே அப்படின்னு சொன்னாலே மனைவிக்கு புரிஞ்சிடும், இந்த மனுஷனுக்கு டேஸ்ட் தெரியுது அப்படின்னு. அப்படி தான் அந்த மாதிரி அவருக்கு அது தெரிஞ்சிருக்கு. அது ரொம்ப கைவந்த கலையாக இருக்குது. 2வது அவருடைய அனுபவம். எல்லோரும் படிக்கிறோம், வேலைக்கு போகிறோம், இதெல்லாம் பண்ணுறோம். ஆனால் வாழ்க்கையில் உச்சத்தையும் பள்ளத்தையும் மாறி பார்த்தவங்களுடைய அனுபவம் எழுத்தில் பிரதிபலிக்கிறதா இருந்தால் ரொம்ப அருமையாக இருக்கும். இது தமிழ் இலக்கியத்துடைய சரித்திரம். மிக சக்ஸஸ்ஃபுல்லான ரைட்டர்ஸை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை பிரதிபலிக்கும். கல்கியிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் யார் எழுதினாலும் அவங்க எழுத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல அவங்க வாழ்க்கை பிரதிபலிக்கும். அதுதான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அது அவர் நல்லா பண்ணுறாரு, ரொம்ப அருமையாக இருக்குது. வாழ்த்துக்கள். பயனாடை அப்படின்னு ஏன் ரமணன் அப்படி சொல்கிறாங்க, வேறு பயன்கள்லாம் இருக்குது, நம்ம ஒரு விழா போனாலும் போட்டு அப்படின்னு. ரொம்ப நன்றி. அடுத்ததாக திருமதி லதா சரவணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சிறந்த எழுத்தாளர், அற்புதமான சமூக சேவகி, தொழிலதிபர். 1 லட்சம் ரூபாய் பரிசு வாங்கின புத்தகம். இனிய மாலை வணக்கம். இப்படி எல்லாரையுமே நீங்க ஸ்டேஜுக்கு கூப்பிட்டீங்கன்னா 50 சார் ரொம்ப அப்படியே ஷாக்கிங் ஆயிடுச்சு அப்படின்னு. ஆமா, எல்லாம் பசியோட வேற இருப்போம். இல்லைன்னா ரொம்ப அருமையான ஒரு நிகழ்வு. சார் சொன்ன மாதிரி தான் அவரை ஒரு மனிதருக்காக கூடியிருக்காங்க அப்படிங்கிறது பெரிய விஷயம். அதுவும் ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம்.
பேனாக்கள் பேரவை மூலியமாக தான் எனக்கு வெங்கட் சார் அதுக்கு முன்னாடி அறிமுகம்னாலும் ரொம்ப க்ளோஸ் வந்து எனக்கு அந்த டைமில் தான். சார் சொன்ன மாதிரி தான் அந்த இப்போ ஒரு 10 நாளுக்குள்ளே ஒரு ப்ரோக்ராம்னா உடனே அதுக்கு என்ன எதுனாலும் வெங்கட்டை காண்டாக்ட் பண்ணுங்கள், அவர் வந்து எல்லாமே பண்ணி கொடுத்துருவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஒரு நல்ல டீம் நிஜமாலுமே. ஸ்பெஷலாக வந்து சம்பத் சாரோட ஸ்பீச் ரொம்ப அருமையாக இருந்தது, ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. சார் நாங்களாம் நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயங்கள், ஏன்னா அவ்வளோ ஹியூமராக ஒரு ஸ்பீச்சை வந்து கொடுக்க முடியும். எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க அந்த ஸ்பீச்சை, நாங்களாம் ரொம்ப ரசித்து கேட்டோம். நல்ல புத்தகம். நான் வந்து அவருடைய ஒரு புத்தகம் படித்து அதுக்கு நான் விமர்சனமும் எழுதியிருந்தேன். இதே நான் அதை சடனாக கூப்பிட்றதுனால என்ன பேசுறதுன்னு எங்களுக்கு நிஜமாலுமே தெரியல, அதுதான் உண்மை. இப்போ வந்து இருப்பு பாதை மனிதர்கள் பற்றி பேசினாங்க. இன்னும் நாங்கள் வந்து ரொம்ப சீரியஸாக ரொம்ப நிறைய ரிசர்ச் பண்ணி நிறைய இது பண்ணுற விஷயத்த வந்து ரொம்ப அழகாக எல்லாரும் தினசரி, அதாவது உணவு உடை இது ரெண்டுமே வந்துட்டு என்றைக்குமே வந்து ஃபெயிலியர் ஆகாத ஒரு பிஸ்னஸ். ட்ரெஸ்ஸினுடைய தேவை வந்து என்றைக்குமே இருக்கும், உணவினுடைய தேவையும் என்றைக்குமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த இப்போ கரண்ட் ட்ரெண்ட் என்னென்னா இது என்றைக்குமே ட்ரெண்டாக இருக்கிற ஒரு விஷயம். அந்த நாடி பிடிச்சி எழுதுறதுனால தான் அவர் வந்து இந்த அளவுக்கு வந்து அந்த புத்தகம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு இதுக்கு மேலே என்ன பேசுறதுன்னு தெரியல. நன்றி, வணக்கம். சார் உங்கள் அந்த சால்வை செலெக்ஷன் ரொம்ப நல்லா இருக்குது சார். நான் அங்கேருந்து பார்த்தேன், ஒருத்தருக்கு ஒரு பர்டிகுலர் கலர், எல்லாமே வந்து இந்த ராஜஸ்தான் ஷால் மாதிரி வெயிட்டு, காஷ்மீர் ஷால். ஓகே ஓகே, அந்த வெயிட்டு ப்ளஸ் ஓகே ஓகே. ஆனால் ரொம்ப அழகாக இருந்தது. எல்லாருக்கும் செலக்ட் பண்ணி கொடுத்துருந்தீங்க கலர். தேங்க்யூ. ஜெயா பப்ளிகேஷன்ஸ் அது உரிமையாளர். அனைவருக்கும் மாலை வணக்கம். பொதுவாக இது வரைக்கும் புக் ரிலீஸ் பண்ணும்போதில் நான் வந்து குறிப்பு இல்லாமல் ஜஸ்ட் லைக் தட் பேசிட்டு போயிடுவேன். ஏன்னா எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. என்ன பேசுவோம், ராஜ்பவன் A to B, இல்லாட்டி மயிலாப்பூரில் இருக்கிறது ரத்னா கபே, இதை பற்றி பேசிட்டு 4 வார்த்தை பேசுவோம். ஆனால் இத்தனை பேர் ரொம்ப நல்லா பேசுனதுனால குறிப்பு இல்லாமல் பேசக்கூடாதுன்னு ஒரு கைங்கரியத்தோடு முன்னாடியே குறிப்போடு சில விஷயங்கள் மட்டும் எழுதிட்டு வந்திருக்கேன். ஆக்சுவலாக அதை பேஸ் பண்ணி தான் பேசலான்னு இருக்கேன். முதல்ல நம்மளோட பப்ளிகேஷன் கிட்டத்தட்ட அவரை மாதிரி தான் ஒரு பேஸ். நமக்கு தேவைக்காக அவர் எப்படி வேலைக்கு போனாரோ அதுமாரி என்னோட புக்குக்காக இந்த பதிப்பகத்தை நான் ஆரம்பித்தேன், ஜெயா பதிப்பகத்தை. ஆனால் அதில் ஒன்று என்னன்னாக்கா, இப்போ கிட்டத்தட்ட 50 தாண்டியாச்சுன்னு நினைக்கிறேன். என்னோடய புக்கு ஒன்று தான் வந்திருக்கு. அதில் அவர் கூட 2 எழுதிட்டாரு. நான் 2வது புக்கு இந்த எழுத முடியல. அதுக்கு எனக்கு இன்னும் சந்தர்ப்பம் கிடைக்கலன்னு தான் சொல்லணும். அடுத்ததாக பாயிண்ட் என்ன சொல்லணுன்னா, என்னோடய ட்ராவலிங் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப சின்ன ஆள். நான் ட்ராவல் பண்ணுறவங்க எல்லாருமே பெரிய ஆளாக தான் இருப்பாங்க. இங்கே பாருங்கள், நான் தான் ரொம்ப சின்ன ஆள். இவரை பற்றி சொல்ல வேண்டாம், அவரை பற்றி சொல்ல வேண்டாம், அந்த அமெரிக்கன் 92 வயசு இளைஞனை பற்றி சொல்ல வேண்டாம், மடிப்பாக்காத்தரை பற்றி சொல்ல வேண்டாம், தயாளன் சாரோட தயாள குணத்தை பற்றி சொல்ல வேண்டாம். எல்லாருமே பெரிய ஆள். நான் ட்ராவல் பண்ணிட்டு இங்கே மட்டும் இல்லை, எங்கேயுமே பெரிய ஆளுங்களோட தான் ட்ராவல் பண்ணேன். நான் ஆனால் சின்னவனாக இருப்பேன், ஆனால் என் கூட இருக்கிறவங்களாம் பெரிய ஆளாக தான் இருப்பாங்க. அது இங்கே மட்டும் இல்லை, நான் ஒர்க் பண்ண இடத்துலையும் சரி. நான் ஒர்க் பண்ணது பிர்லா கம்பெனி, இந்துஸ்தான் மோட்டார்ஸ், சார் இருக்கிற அதே ஊர் தான், இந்துஸ்தான் மோட்டார்ஸ் ஹோசூர். அங்கே பண்ணும்போது முதல்ல வைஸ் பிரசிடென்ட், டைரக்டர் எல்லாரோடையும் மூவ் பண்ணியிருப்பேன். அது காரணம் அங்கே செக்ரட்டரியாக ஒர்க் பண்ணதுனால. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, அவரோட ஹார்ட் ஒர்க்கு நானும் அதை பாஸ் பண்ணி தான் வந்திருக்கேன் நிறையா. நான் சொல்லாத எனக்கு தோணாததை ஒன்று வந்து மேற்கோள் காட்டினார் சார். அதாவது ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப டிஃபிகல்ட்டு என்னன்னாக்கா, நம்ம வந்து ஒர்க்கர்ஸை சார்ந்தும் இருக்க முடியாது, மேனேஜ்மெண்ட்டை சார்ந்தும் இருக்க முடியாது. அதை பேலன்ஸ் பண்ணிட்டு போனால் தான் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ண முடியும். அதுக்கு நானே ஒரு எக்ஸாம்பிள். அது எப்படி ஆச்சுன்னாக்கா, இந்துஸ்தான் மோட்டார்ஸ் அங்கே வந்து யூனியன் கிடையாது. டிவிஸ்லேயும் பொதுவாக யூனியன் இருக்காது. அசோக் லேலண்ட் சொல்லவே வேண்டாம், அது யூனியன் இல்லைன்னு அசோக் லேலண்டே கிடையாது. கேட்டா சார், அங்கே வந்து யூனியன் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. நானும் எங்கள் பாஸ், அவர் வந்து குஜராத்திக்காரர், ஜெயந்திலால் லம்பாலால் சிலக்ட்டும்பாங்க. அங்கே இருக்கிற மேனேஜர்ஸ், ஜென்ரல் மேனேஜர்ஸ்,
வைஸ் பிரசிடென்ட் எல்லாருக்கும் க்ளோஸ். அங்கே மட்டும் க்ளோஸ் இல்லை, இந்த ஒர்க்கர்ஸ் லெவல், ஸ்டாஃப் லெவல் எல்லாருமே பயங்கர க்ளோஸ். வாடா போடா மச்சி கிச்சி அதுமாரி பேசுகிற அளவுக்கு தான் எல்லோரும் க்ளோஸ். அப்போ வந்து யூனியன் ஃபார்ம் பண்ணும்போது அவங்க எல்லோரும் டிசைட் பண்ணது, நான் தான் யூனியன் லீடர். இன்னும் அடுத்த வாரம் வந்து யூனியனை ஆரம்பிக்க போகிறாங்க, என்ன லீடராக போட்டு, அதெல்லாம் எனக்கே தெரியாது. அங்கே வந்து வைஸ் பிரசிடென்ட்லேருந்து ஜெனரல் மேனேஜராக டென்ஷன் ஆகி எங்கள் பாஸ்ட்டை கேட்குறாரு, எனக்கு காலில் விழுந்திருக்கு, உன்னோட செக்ரட்டரி தான் யூனியன் லீடர் ஆகுறான்னு. அவர் வந்து என்ன கேட்காமே ஒரு ப்ராமிஸ் பண்ணார், யூனியன் லீடரை மட்டும் இல்லை, அவர் இந்த யூனியன்லேயே சேர மாட்டார், சேர்ந்தாங்கன்னா நான் ரிசைன் பண்ணிட்டு போயிடுறேன்ட்டார். எவ்வளோ பெரிய தர்ம சங்கடமான நிலைமை பாருங்கள். நான் யோசித்தேன், இவங்கள்ட்டையும் முறைச்சிக்க முடியாது, அவர் மேலே வச்சு நம்பிக்கையும் குறைச்சிக்க முடியாது. கையெழுத்து வாங்க வராங்க, அதுக்கு முன்னாடி பர்சனல் டிபார்ட்மெண்ட்டில் போய் ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துட்டு வந்துட்டேன். ஐ சிம்ப்ளி குவிட் த ஜாப் பை 1993. அதுக்கப்புறம் வேலைக்கே போகலை. அவர் சொன்ன ஒரே காரணம் தான், இந்த ரொம்ப தர்ம சங்கடம் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஒத்து போகணும், நம்ம கூட இருக்க சக தொழிலாளருக்கும் ஒத்து போகணுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அந்த இது என்னால் 2 பேருமே வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாதுன்னு ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த ஜாபை குவிட் பண்ணிவிட்டு ஐ ஸ்டார்டட் மை பிஸ்னஸ். அதுக்கு பிஸ்னஸ் பண்ணி தான் இத்தனை காலமாக போயின்னு இருக்கு. இது வரைக்கும் இப்படி சீரியஸாக போனது. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா எங்களுக்கு 2 பேருக்கும் காமனாலிட்டி ஹார்ட் ஒர்க்கு மட்டும் இல்லை. நானும் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணியிருக்கேன், அவரும் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் இதேமாரி இதெல்லாம் மெட்டீரியல்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணார். அதேமாரி நான் பிளாஸ்டிக்கில் ஈவன் மோல்டிங் கூட பண்ணியிருக்கேன். அது ஒரு கம்பல்ஷன் இல்லை, அதான் சொல்லுவார் சால் சொல்கிற மாதிரி தான், ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் லைஃப்பில் வந்து முன்னுக்கு வர முடியுங்கிறதுனால. அடுத்த காமனாலிட்டிங்கிறது என்னோட சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்கும் நிறையா பேருக்கு தெரியும். அவர் எங்கே போனாலும் அதை ப்ராமினெண்ட்டாக ஃபுட்டை எப்படி கொண்டு வருவாரோ, அதுமாதிரி ஒர்க் விஷயமாக போனாலும் ப்ராமினெண்ட்டாக இந்த ஃபுட்டு எங்கே வந்து ப்ராமினெண்ட்டாக இருக்கோ அந்த இடத்துக்கு போயிடுவோம். பாம்பேக்கு போனோன்னா முதல்ல நம்ம வேலையெல்லாம் அப்புறம் முதல்ல கன்சர்னில் போய் நல்லா சாப்பிட்ணும். மாத்துக்காக்க அதுக்காகவே போய் கன்சர்னில் போய் சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் வேலையே ஆரம்பிப்போம். அதில் முன்னாடி இருந்தவங்களுக்கு பாம்பேயில் இருந்த கொடுத்து வியாழக்கிழமை ஆனான்னாக்கா சாயங்காலம் அந்த தெருவில் நடக்கவே முடியாது. அத்தனை பேர் க்யூவில் வந்து நிற்பாங்க, வெங்காய சாம்பாரும் உருளைக்கிழங்கு கறியும். அதுக்கு அவ்வளோ க்யூ நிற்கும் பாம்பேயில். அதே மாதிரி எந்த ஊர் போனாலும் அவர் எப்படி ஃபுட்டுக்கு ப்ராமினன்ஸோ அதே மாதிரி தான் நம்மளும் ப்ராமினன்ஸு. இங்கே ரத்னா காஃபேல சாம்பார் வடை, இட்லி வடை அப்படின்னு சொன்னாக்கா, ஈரோட்டில் போனால் என்ன ஹோட்டல் பெஸ்ட்டு, திருச்சிக்கு இப்போது. கோயம்புத்தூர் போனால் என்ன, அங்கே அன்னபூர்ணா இருக்குது, ஆர்ஹெச்ஆர் இருக்குது. ஆர்ஹெச்ஆர் வந்து எம்ஜிஆருக்கெல்லாம் சப்ளை பண்ண ஹோட்டல். அதே ஆமாம், அதை கீதா கைட், இதேமாரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஃபுட்டுக்கு ப்ராமினன்ஸ் பண்ணி 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 தான் நாங்கள் வந்து ஜாஸ்தி மூவ் பண்ணிகிட்ருப்போம். இப்போவும் அவர் வந்து அவர் எழுதுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா காமனாக பார்க்கும்போது எங்கிட்ட பேச நிறையா டெய்லி ஆல்மோஸ்ட் பேசிகிட்டு இருப்போம். இந்த புக்கில் இந்த ஹோட்டல் ஃபுட்டு அதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் வேணும்னா, நம்மளோட வாழ்க்கை பார்ட் ஆஃப் த லைஃப் ஆகிடுது. ஃபுட்டு இல்லாமல் நம்ம வாழ முடியாது. அதுக்கு அது எப்படி தயாரிக்கிறாங்கன்னா, அவர் வந்து ஊட்டமாக கூப்பிட்டுன்னு தான் எழுதுவார். அவங்க ஊட்டமாக வந்தாங்களோ இல்லையோ அந்த கதையில் அந்த ஊட்டமாக வந்துடுவாங்க. அப்படி அது போட்டு இன்றைக்கி என்ன கறி, அதோட என்ன இது கொஞ்சம் கடலமா கொஞ்சம் வெய்யி, என்ன இன்னைக்கு இது இருக்க பஜ்ஜி இருக்கு இல்லையா, இன்றைக்கி பஜ்ஜிக்கு அது வேண்டாம் பைனாப்பிளை போடு, இல்லாதெல்லாம் போட்டுருவார். அப்பேற்பட்ட ஒரு எழுத்து தான் இப்போ வந்து கனவு தொழிற்சாலைங்கிற தலைப்பில் இங்கே வந்திருக்கு. அதை வந்து சொல்கிற மாதிரி 8 மணிக்கு அந்த ட்ரெயினை வந்து குடுவாஞ்சிக்கு கிளம்புறது. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து ஸ்டாண்டர்ட் மோட்டார் பேஸ் பண்ணி தான் அங்கே ட்ரெயின் விடுவோம். அது அவருக்கு தெரியுமா என்னன்னு எனக்கு தெரியாது. ஸ்டாண்டர்ட் மோட்டார் வந்து கரெக்டாக 2:45 சங்கு ஊதிடுவாங்கன்னா அங்கே இருக்கிறோம் மூவ் பண்ணுறணும். அது வரைக்கும் அதுக்காக அதை பேஸ் பண்ணி 4:30 மணிக்கு ட்ரெயின் வரும். அதேமாரி ட்ரெயின்லாம் பிடிச்சி அவர் குடுவாஞ்சேரி வரைக்கும் தான் ட்ரெயின் அப்போ. குடுவாஞ்சேரிக்கு இப்போ அதுக்கப்புறம் ட்ரெயின் கிடையாது. செங்கல்பட்டுக்கெல்லாம் பிற்காலத்தில் வந்தது. பெருங்கலத்தூரில் ஸ்டேஷனே கிடையாது, அதாவது அன்அனௌன்ஸ் ஸ்டேஷன் அது. ஸோ அது ஸ்டேஷன் பிஆர்ஜிஎல்னு பேர் இருக்குமே தவிர அதுக்கு ஸ்டேஷனே கிடையாது, அதுக்கு கேட்டும் கிடையாது, 2 பக்கமும் கேட்டும் கிடையாது. அதை தாண்டி குடுவாஞ்சேரியில் இறங்கி காட்டாங்குளத்தூர் போய் காட்டாங்குளத்தூர் மரமலை நகர் போய் தட் இஸ் ஏ பெரிய ஜெர்னி. அதுக்கு வந்து அம்மாவை எப்படி மணக்கட்டாங்கிறத
அது எழுதியிருப்போம். அதேமாரி எங்கள் அம்மா மெனக்கட்டிருக்காங்க, எனக்காக இல்லை, எங்கள் பெரிய அண்ணாக்கு 5:45 ஷிஃப்ட்டு 51. எங்கள் அம்மா 3:30 மணிக்கு எழுந்துப்பாங்க. 3:30 மணிக்கு தன்னோட பெரிய பிள்ளைக்காக சமைச்சு 4:15 கையில் கேரியர் இருக்கும். பெருங்களத்தூரில் பஸ்ஸு கிடையாது, ரெங்கா லாரி சர்வீஸ் இருக்கும். ரெங்கா லாரி சர்வீஸை பிடிச்சி தாம்பரம் வந்து எக்மூருக்கு வந்து தான் நீங்கள் அம்பத்தூர் போக முடியும். அப்போல்லாம் இந்த இது அசோகநகர் வழியாகவும் கிடையாது, இந்த ரூட்டும் கிடையாது. ஒரே வழி சேத்பட்டு இல்லாட்டி எக்மூரில் இறங்கி அப்புறம் தான் அம்பத்தூரே போனோம். 71 கிட்டத்தட்ட பெருங்கத்தூருக்கு 3 hours. அவர் எப்படி போனாரோ கிட்டத்தட்ட அது அப்படியே. நான் ஏன் இதுக்கு சொல்ல வந்தேன்னா, எனக்கு இதெல்லாம் மறந்ததெல்லாம் கூட அவர் புஸ்தகத்தை நான் வந்து எடிட்டிங் பண்ணி அவரோட டிஸ்கஸ் பண்ணும்போது அத்தனையும் நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்த அத்தனை பெருமையும் அவருக்கு தான். அது எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் அந்த வந்து பழைய நினைவுகள்லாம் வந்துட்டே இருக்கும். அதுக்கு என்னோட ஜெயா பதிப்பகத்தில் 2வது புத்தகத்துக்கு அவர் தான் எனக்கு உதவி இருக்கார் தவிர நாங்கள் ஒன்றுமே பண்ணல. அடுத்த புஸ்தகமும் இதேமாரி நிறைய நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து எல்லாம் பாராட்டி இப்போ கிட்டத்தட்ட ஒரு 600 புக்கு விற்றுருப்பீங்களா சார்? ஃபஸ்ட்டு புக்கு 676 பார்த்தீங்களா? 100 புக்கில் ஆரம்பித்தது 676 புக்கு போட்டிருக்காரு. அதுமாதிரி என்னோடய புக்கு பார்த்தீங்கன்னா லேடிஸ் ஸ்பெஷல் அப்படி இப்படி பார்த்தீங்கன்னா 800 புக்கு போயிடுச்சு. அது வந்து டிஃப்ரெண்ட்டான ஜேர்னி. அடுத்த புக்கு போகிறதுக்கு எப்போன்னு எனக்கே தெரியாது. இவங்க இதெல்லாம் முடிச்சுட்டே வந்தப்பறம் தான் எனக்கு டைம் கிடைக்கும். டைம் ஸ்லாட் எனக்கு இல்லை. ஸோ இவரோட புக்கு இப்போ 676 போது இதை 1000 கிராஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லோரும் சப்போர்ட் பண்ணி அதை அவங்க எழுதிட்டே இருப்பாங்க. இது புக்கு வாங்கும்போது இவரும் போய்ட்டு அந்த ஹோட்டலுக்கு என்ன அது வந்து மறுநாளைக்கு அந்த பதிவாகவும் வந்துடும். ஸோ இது 1000 பேரை அவர் சந்திக்க வேண்டும், 1000 ஹோட்டலில் சந்திக்க வேண்டும் என்று கூறி வாழ்த்தி நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வந்திருக்கிற எல்லா நண்பர்களுக்குமே நான் ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன். இவங்கெல்லாம் பேசும்போது எனக்கு ரொம்ப ஒரு பெருமையாகவும் இருக்குது. இப்படிலாம் சொல்கிற அளவுக்கு நம்ம ஏதாவது பண்ணியிருக்கோமா அப்படின்னு யோசிக்கவும் செய்கிறது. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேனா அப்படிங்கிற மாதிரி. ஏதோ கொஞ்சம் பண்ணியிருக்கேன் போட்டிருக்கேன்னு தான் தோணுது எனக்கு. சப்தஸ்ரீ சார்ட்டையும் பாஸ்கரன் சார்ட்டையும் நான் புக்குக்கு ரெடியான அப்புறம் அணிந்திரு கேட்கும்போது சொன்னார், அதான் முதல் புக்கு நாங்கள் பண்ணிட்டோமே, 2வது புக்கு நான் பண்ணணுமா அப்படின்னு 2 பேருமே கேட்டாங்க. அது பெசிஷன் கேட்டாங்களா தனியாக கேட்டாங்கன்னு தெரியாது. 2 பேருமே ஃபோனில் கேட்கும்போது கேட்ட வார்த்தை அது. அப்போ நான் சொன்னேன், கடவுள் புண்ணியத்தில் நான் இன்னும் 10 புக்கு போட்டாலுமே 2 பேருமே எனக்கு அணிந்திரு எழுதணும். அதுக்கு ஃபங்க்ஷன் நடத்துகிற வாய்ப்பு வந்தால் கூட நீங்கள் 2 பேருமே அதில் கலந்துக்கணும், இதை நீங்கள் மறுக்கக்கூடாது அப்படின்னு. அதே மாதிரியே என்னோடய முதல் புக்கு அறுசுவைக்கு 2 பேருமே அணிந்திரு எழுதி கொடுத்தாங்க. இதே ஹாலில் தான் ஃபங்க்ஷனும் பண்ணேன். 2வது புக்கு அப்புசாமி ஆகட்டும், அதுக்கு நான் ஃபங்க்ஷன் வைக்க முடியல, அணிந்திரையும் எழுதி கொடுக்க முடியல, நான் புத்தகம் மூலியமாக போட்டு விட்டேன், ஒரு அர்ஜென்ட்டாக போட்டது. இது 3வது புக்கு, இதுக்கு அவங்க அணிந்திரை எழுதி கொடுத்துருக்காங்க, இப்போ ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இன்னும் ஒரு 10 புக்கு எழுதக்கூட வாய்ப்பு எனக்கு கிடைக்கும். அதுக்கு இந்த 2 பேர் கூட்டணி கண்டிப்பாக இருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பதிப்பாளர் மகாதேவன் ஃபஸ்ட்டு எனக்கு புக்கு போட வச்சது அவர் தான். ஒரு மத்தியமர் மீட்மோ சொன்னார், எல்லோரும் புக்கு போட்டுருக்காங்க, நீங்கள் போடக்கூடாதா அப்படின்ட்டு. புக்கு போடணுமா அப்படின்னு. ஆமாம் சார் போடணும். ஒரு தடவை ஃபோனில் பேசும்போது சப்தஸ்ரீ சார் கூட சொன்னார், சும்மா எழுதிட்டே போகிறோங்க, ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் பண்ண வேண்டாமா, அதனால் புக்கு போடுங்க அப்படின்னாரு. அவர் சொன்னது எனக்கு ஞாபகம் வந்தது. சரி போட்டு தான் பார்ப்போமே அப்படின்ட்டு தான் போட்டு விட்டோம். ஃபஸ்ட்டு 100 புக்கு அவர் மூலியமாக தான் போட்டு விட்டேன். 2வது ஒரு 3 மாதம் கழிச்சு புத்தகம் மூலியமாக போட்டு விட்டேன். புத்தகம் வந்து எனக்கு நல்ல ரீச் இருந்தது. அது ஜெயா பப்ளிகேஷன் மூலியமாக போடும்போது ஒரு க்ளோஸ் சர்க்கிள் வட்டமாக போச்சு, ப்ளஸ் மத்தியமர் குரூப்பு. புத்தகன்றது ஒரு பெரிய ரீச் இருந்ததுனால எனக்கு அது மூலியமாக மட்டுமே கிட்டத்தட்ட 536 காப்பி நேற்று வரைக்கும் போயிட்டுருக்கு. இன்னும் சில பேர் கேட்டுனுக்குறாங்க. இந்த நிகழ்ச்சி வந்தவங்களும் சில பேர் உங்களோட பழைய புக்கும் கிடைக்குமான்னு கேட்டாங்க. இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இன்றைக்கி ஸ்டாலில் அந்த புக்குமே இருக்கும். அதில் அறுசுவையும் கிடைக்கும், அறுசுவையான டின்னரும் உண்டு. லாக்டவுன் அப்புசாமி புக்கும் கிடைக்கும். இன்றைக்கி இவங்க ரிலீஸ் பண்ணி விட்ட கனவு தொழிற்சாலை புக்குமே கிடைக்கும். டைம் ஆகிடுச்சு, வேறு என்ன சொல்கிறது. வந்திருக்கு எல்லாருக்குமே நன்றி, அவ்வளோதான். சங்கரன் நரசிம்ஹி சார், என்ஆர் சம்பத் சார் இப்படி பேசி கலக்குவார் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நிஜமாகவே அரங்கத்தை ஒரு கலகலப்பாக்கின பெருமை இன்றைக்கி அவருக்கு தான் உண்டு. என்சிஎம் சார் கூட எனக்கு ஒரு வருஷமாக தான் பழக்கம். மற்றபடி நான் 35 வருஷமாக அவர் துணுக்கிலேருந்து நாவல் வரைக்கும் எழுதுனதெல்லாம் நானே படிச்சிருக்கேன். அவரை பற்றி இன்னொரு ஆச்சரியமான விஷயம் சொல்லணுன்னாக்கா, அந்த காலத்துலலாம் பெட்டி கடையில் நாவலுக்கு மாலை மீதில் போஸ்டர் போடுவாங்க.
அதில் இவரோட போஸ்டர் நிறைய தடவை நான் பார்த்துருக்கேன். நான் அட்லீஸ்ட் 2-3 மாதத்துக்கு ஒரு தடவை இருக்கணும் நாவல் வராமல் இருக்காது. பெட்டிக்கார்டில் போஸ்டர்லேயே இவரோட பேர் இருக்கும், NC மோகன்தாஸ் அவர் எழுதின நாவல் அப்படின்னு. அந்த மாதிரி நண்பர் வந்து படத்தோடு இருக்கும், ஃபோட்டோவோட. அந்த மாதிரி நண்பர் எனக்கு பழக்கமாவார். அவர் மூலிமா நான் நிறைய விஐபிங்களாம் சந்திக்கக்கூடிய முடியும் அப்படிங்கிறதெல்லாம் நிஜமாகவே கனவு, இப்போ கூட கனவு மாதிரி தான் இருக்குது. அந்த பெருமைக்கெல்லாம் உரியவர் மிஸ்டர் NC மோகன்தாஸ் சார் தான். இந்த பேனாக்கள் பேரவை அதில் என்ன சேர்த்துட்டு இருக்கிறாரு. நான் ஏதோ சின்னதாக அதில் பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளோ தான். மற்றபடி இவங்க சொன்ன மாதிரிலாம் நான் ஒரு பெரிய அவர் இதெல்லாம் தூண் மாதிரிலாம் கிடையாது. அவரோட கைடன்ஸ் பிரகாரம் தான் நாங்கள் எல்லாமே பண்ணுறோம். எங்களோட தான் தயாரன் சார், விஜய் கிருஷ்ணன், அகிலா ஜோலா, பூவேந்தன், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோட ஒத்துழைப்பு மூலியமாக தான் அந்த பேனாக்கள் பேரோட எழுத்தாளர் சந்திப்பு நடக்குதே தவிர மற்ற தனிப்பட்ட ஒரு ஆளோட இது அதில் கிடையவே கிடையாது. அதுக்கு எல்லாமே பேக் போன் வந்து மிஸ்டர் NC மோகன்தாஸ் சார் தான். மற்றபடி நான் கூப்பிட்டதுக்காக இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு அருமையான மாலை பொழுதை மற்ற விஷயத்தெல்லாம் தியாகம் பண்ணிட்டு இங்கே வந்து சேர்ந்ததுக்கு நான் உங்களுக்கெல்லாம் மனமாக நான் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ். அவ்வளோதான். திருமதி இந்திரா மகாதேவிற்கு திருமதி உஷா ராமச்சந்திரன் அவர்கள் சல்வை அணிவிப்பார். நன்றியுரை வழங்கப் போகும் திரு TNR அவர்களுக்கு திரு முரளிகிருஷ்ணன் அவர்கள் சால்வை அணிவிப்பார். இந்த இணைப்புரை எனக்கு ஒரு சால்வை தரேன்னு சொல்லியிருக்காரு. செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் இறைவணக்கம் பாடிய திரு அரவிந்த் கிருஷ்ணா அவர்களுக்கு திரு வைத்தீஸ்வரன் அவர்கள் பொன்னாடை அணிவிப்பார். கனவு தொழிற்சாலை வந்து சுஜாதா அவர்கள் எழுதின பிரபலமான நாவல். அதுல வந்து சுஜாதா வந்து தன்னுடைய வீட்டம்மணியினுடைய பெயரை முன்னாடி வச்சுன்னு பிரபலமானாரு. இவர் ஊட்டம்மாவை தன்னோட முன்னாடியே வச்சுட்டு இவர் பிரபலமாயிட்டு இருக்கார் நம்ம மடிப்பாக்கம் வெங்கட் அவர்கள். இந்த நிகழ்ச்சியின் நன்றியுரை அடைய திரு TN ராதாகிருஷ்ணன் அவர்களை அழைக்கின்றேன். அவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா அவர் ராதாகிருஷ்ணன், ஆனா சோதாகிருஷ்ணன் இல்லை, எல்லார பத்தியும் அற்புதமாக அறிமுகம் தாதாகிருஷ்ணன், சாதாகிருஷ்ணன் இல்ல தாதாகிருஷ்ணன். அவர் வந்து அவர் கடைசி குரு அப்படின்னு சொல்லிட்டு கீதா கிருஷ்ணனை பத்தி ஒன்று எழுதியிருப்பார். ஆனா அவருடைய இணைப்புரையை கேட்டவாளுக்கு தான் தெரியும் அவர் எப்பேற்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாதா கிருஷ்ணனை இப்ப நான் அழைக்கிறேன். இந்த அற்புதமான வாய்ப்பை எனக்கு நல்கிய நம்முடைய மடிப்பாக்கம் வெங்கட் அவர்களுக்கு கள்ளமாவு நன்றிகள், மன்னிக்கவும், எங்கள் உள்ளம் மேவும் நன்றிகள். கொஞ்சம் டெக்ஸ்ட் ஸ்லிப் ஆகும், ஒவ்வொரு வாட்டியும் மன்னிச்சிருங்க. அடுத்தது இந்த விழாவுக்கு தலைமை ஏற்றிருக்கக்கூடிய எங்கள் ஆரியர் நண்பர் சப்தரிஷி லாசாரா, அக்னி குஞ்சுக்கு பிஞ்சு, ஒரு விரலில் கந்தகம், ஒரு விரலில் சந்தனம், ஒரு விரலில் மின்னல், ஒரு விரலில் கண்ணல், ஒரு விரலில் ராகம், உள்ளங்கையில் நாகம். அதுதான் லாசாரா. சாதாரண ஆசாமி இல்லை, எழுத்திலே எங்கள் எழுதுகோலை கொண்டு எங்கள் இதயத்தை செயலை உழுது பயிர் செய்த உத்தமர். அவரை தொழுது வணங்குபவன் நான். இன்றைக்கு லாசாராவை விழாவுக்கு அழைக்க முடியாது, காலம் கடந்து விட்டது. இவர் இப்போ ஓசூரில் இருக்கார். அம்பத்தூர்னு சொன்னது பழைய விஷயம். ஓசூரில் இருக்கார். சென்னைக்கு வந்திருக்கும் எங்கள் ஓசூரா, இப்போதைக்கு நீங்கள் தான் எங்கள் லாசாரா. உங்களுக்கு எங்களுடைய ஆத்மார்த்தமான நன்றிகளை அர்ப்பணிக்கிறோம். பிணக்கமான நன்றிகள், மன்னிக்கவும், வணக்கம் கலந்த நன்றிகள். நம்முடைய டாக்டர் ஜெயராமன் பாஸ்கரன் அவர்கள், டாக்டர் பாஸ்கரன் அவர்கள் இல்லாத நிகழ்ச்சி எடுபடாது. அற்புதமான
மருத்துவர் மட்டுமல்ல, அற்புதமான எழுத்தாளர். 2 துடிப்புகளுக்கு அவருக்கு அத்துபடி. 2 துடிப்புகள். ஒன்று இதய துடிப்பு மருத்துவர் முறையில், இன்னொன்று இலக்கிய துடிப்பு. அதிலும் வல்லவர். அவருக்கு எங்கள் பணிவான நன்றிகள். NCM அவர்கள் ஒரு மாபெரும் விபத்து, அதிலே அவருடைய கண் பார்வை பாதிக்கப்பட்டது. இருந்தாலும் தன்னுடைய முயற்சியால் ஓரளவு பெற்று கண் பார்வையை பெற்று தன் விழியின் ஒளி பாதிக்கப்பட்டது போல இந்த மொழியின் ஒளி பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக பேனாக்கள் பேரவையை ஏற்படுத்தி எங்கள் எல்லோரையும் அடையாளப்படுத்தியவர் ஐயா NCM அவர்கள். அதே போல தேவைக்காக உழைப்போம், நாங்கள் எல்லாம் தேவைக்காக உழைக்கிறோம், அவ்வளவுதான். ஆனால் சேவைக்காக உழைக்கிற நல்ல நெஞ்சம் அவருக்கு உண்டு. அவருக்கு கலை வணங்கி நன்றிகள். மன்னிக்கவும், தலை வணங்கி நன்றிகள். அர்ஜுனனுக்காக மட்டுமல்ல என்ற ஒரு அற்புதமான நூலை அறைகுவி எழுதிய எங்கள் தயாளன் அவர்கள். நான் கவிஞன் இல்லை, நான் கவிஞன் இல்லை என்று கூறிக்கொண்டே அற்புதமான கவிதைகளை எழுதுகிற செந்தமிழ் நாட்டு ஷேக்ஸ்பியர். அவருக்கு எங்கள் தாடி நன்றிகள். மன்னிக்கவும், கோடி நன்றிகள். NR சம்பத் ஐயா, காந்தியின் புன்சிரிப்பு, ஆனால் நடிகர் கார்த்தியின் சுறுசுறுப்பு. எங்கள் குழுவின் இளைய திலகம் அவர். அவர்களுக்கு எங்களுடைய முதிய நன்றிகள், இதய நன்றிகள். ஐயா சங்கரன் அஸ்வதி அவர்கள் மியாமி பீச்சில் இருந்து மெரினா பீச்சுக்கு வந்திருக்கிற எங்கள் அற்புதமான முதிய இளைஞர், 92 வயதான தொல்காப்பியர். நயாகரா அருவியில் நனைந்து கொண்டே நற்றமிழ் அருவியை ரசிக்க வந்தவர் இவர். சங்கரன் அஸ்வதி சாருக்கு எங்கள் தயிர் தோய்ந்த நன்றிகள். மன்னிக்கவும், உயிர் தோய்ந்த நன்றிகள். ரவி பிரகாஷ் சார், சாவி அவர்களின் சந்திப்பால் அரும்பி சக்தி விகடனின் சன்னிதானத்தில் மலர்ந்து முகுநூல் மூலஸ்தானத்தில் மணக்குகிற எங்கள் முழுமையான இலக்கிய மலர், உங்களுக்கு என் ஜுஜுபி நன்றிகள். மன்னிக்கவும், ஜிலேபி நன்றிகள். மகாதேவன் ஸ்ரீனிவாசன், நமக்கெல்லாம் மேல் உருவம் தோல் உருவம் தான் இல்லையா? மேல் உருவமும் தோல் உருவமும் தந்தது இறைவன் மகாதேவன். ஒவ்வொரு எழுத்தாளனுக்கும் நூல் உருவம் தருவது எங்கள் மானுட மகாதேவன். ஜெயா பதிப்பகத்தின் மூலம் முகநூலில் கிறுக்கிக் கொண்டிருப்பவர்களை எல்லாம் எழுத்தாளர் என்ற அந்தஸ்து கொடுத்தவர் அவர்தான். அவருக்கு எங்கள் காகித நன்றிகள். மன்னிக்கணும், காவிய நன்றிகள். மலரணும் ராம்கி அவர்கள், இன்றைக்கு அவருக்கு நட்சத்திர பிறந்த நாள், ஸ்டார் பர்த்டே. அனைவரும் கரவொலி எழுப்பி அவரை வாழ்த்துவோம். நன்றிகள். வேதா கோபாலன் அவர்கள், இந்த திடீர் இட்லி, திடீர் சாம்பார், திடீர் ரசம் மாதிரி திடீர்னு பேச்சாளை வந்து கலக்கிட்டீங்க. ஆனால் ரசம் தெளிவாக இருக்கும். அவருக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகள், பரவச நன்றிகள். எங்கள் ஐயா ரமணன் VSC அவர்கள், நாங்கள் வேற தொடர்பு, அந்த ரமணர் மூலமாக ஒரு ஆன்மீக தொடர்பு உண்டு எங்களுக்குள்ள. நீலவானத்தின் நிலா வெளிச்சம்,
அவர் நிகழ்ச்சி பட்டியலில் பெயர் இல்லை, இருந்தாலும் கூட எங்கள் நெஞ்ச மகிழ்ச்சி பட்டியலில் உங்கள் பெயர் எப்போதும் உண்டு. உங்களுக்கு ரகசிய நன்றிகள், ரசிக நன்றிகள். விஜயார் கிருஷ்ணன் சகோதரி, சித்திர கவிஞர், முகநூலின் முத்திரை கவிஞர், பொன்னியின் செல்வன் நூலுக்கு ஓவியம் வரைந்த புண்ணிய கவிஞர், வாசலுக்கே வந்து எங்களை வரவேற்ற அற்புதமான வரவேற்பு நல்கிய உங்களுக்கு எங்கள் கருணை கழுந்த நன்றிகள். மன்னிக்கவும், கவிதை முழங்கும் நன்றிகள். சகோதரி கீத்மாலா ராகவன், இணைத்து கட்டப்பட்டது மாலை. மாலை என்றாலே இணைத்து கட்டப்பட்டது, புஷ்பங்களை இணைத்து கட்டப்பட்டது. அந்த மாலையை தன் பெயரிலேயே வைத்துக் கொண்டிருப்பதாலோ என்னவோ இணைப்புரையை தொகுப்புரையை அவருக்கு வழங்கியுள்ளார் மணிப்பாக்கம் வெங்கட். இந்த விழாவை கலகலப்பாக்கிய அன்பு சகோதரி கீத்மாலாவுக்கு எங்கள் பானக நன்றிகள், பாச நன்றிகள். அரவிந்த் கிருஷ்ணா, மகா பெரியவரை தன்னுடைய மணிக்குரலால் வந்தித்து பாடிய தம்பி அரவிந்த் கிருஷ்ணா, அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மற்றபடி வந்திருக்கிறவர்கள் அனைவருமே விஐபிக்கள் தான். நம்முடைய பூபாலம் ஆசிரியர் ராமநாதன் ஆர்கே முடிச்சிட்டார். நம்முடைய நாடக மாளிகையின் நடு தூண் கல்யாணி நானு, சிரிப்பரங்கம் சித்திரை சிங்கர், சுஸ்ரீ சுடர்விடும் சுஸ்ரீ, நம்முடைய தென்காசி கணேசன் அவர்கள், ரவி நவீனன் அவர்கள், மோகனா சுகதேவ் அவர்கள், ராஜாஹாசன் அவர்கள், கீதாஞ்சலி தமிழில் தந்த PV ராஜகுமார் அவர்கள், லக்ஷ்மி நரசிம்மன் ராஜாராமன் அவர்கள், எங்களுடைய சப்தரிஷியினுடைய வீட்டுக்கு ஒரே மாப்பிள்ளை திவாகரன் அவர்கள், ஒரே பெண் குழந்தை காயத்ரி அவர்கள், அருணாச்சலம், அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகள். சப்தரிஷி சாரை இப்படித்தான் வரவழைக்க முடியும். சென்னைக்கு புத்தகத்தை பார்த்தா தான் வருவார். போரூரில் நடக்கிறதால இந்த இடமே ஒரு போர்க்களமாக இருக்கு நினைத்தவர்களுக்கு இதை ஒரு சிரிப்பு களமாக்கி எங்களை எல்லாம் மகிழ்வித்த அனைவருக்கும் என்ஆர் சம்பத் உட்பட அனைவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜெய்ஹிந்த். புத்தகங்கள் அங்கே விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது, விரும்புவோர் வாங்கிக் கொள்ளலாம்.